லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள். ரணவ் வந்து ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வந்துட்டான். அதான் அந்த கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து நெஞ்செல்லாம் படபடங்குது, எனக்கு அப்படியே ஒரு மாரி இருக்குது, என்னால் வந்து முடியலை, அப்படியே வலி வந்து இது ஒரு மாரி இருக்குது, கையை வந்து தூக்க முடியலை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஷால்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கான், அப்படியே ஒரு மாரி இருக்குது. அப்புறம் விஷால் வந்து வெளியே எல்லாத்துலையும் சொல்லிட்டுருக்கான், இந்த மாதிரி அவனுக்கு வந்து பெருசாக அடிப்படலை, கீழே கையெல்லாம் இறங்க கிடையாது, மூட்டு இறங்க கிடையாது, அந்த வீக்கம் மட்டும் இருக்குது, அவனுக்கு வந்து வலிக்கு உண்டான ஸ்ப்ரே மாத்திரை ஊசி மட்டும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அவன் தனியாக உட்காந்துருக்கான். பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் என்னன்னா, அந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற கேடு கெட்டவன் வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அஜித் சார் சொல்கிறார், போய் பாருடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னு. அதுக்கப்புறம் வர்றான். வந்துட்டு அவனுக்கு கோபம் இருக்குன்னு நினச்சான் ரணவுக்கு. அந்த கோபம் இல்லை. அவன் கேட்குறான், ஜெஃப்ரி வந்து திமிரா கையை உடச்சி விட்டுட்டு, என்னாச்சு என்ன வலிக்குதான்னு கேட்குறான். ஆமாடா வலிக்கிறா ஜெஃப்ரி, கையை தூக்க முடியலான்னு அப்பாவியாக சொல்கிறான். ரொம்ப மனவேதனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து அருண் பின்னாடியே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜாக்லின்னு எல்லாம், முத்துக்குமரன், மஞ்சூரி எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்ன ஐஸ் பேக் வந்து கொடுக்குறாங்க. ஐஸ் பேக் ரொம்ப நேரம் அவனே வச்சுக்கிட்டு இருந்தான், ஹெல்ப் பண்ணவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து தான் அந்த ஐஸ் பேக் எடுத்து மேலே வச்சாங்க. அவனுக்கு என்னடா துடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் முத்துக்குமரன். ஆமாம் எனக்கு வந்து அப்படியே படப்படப்படான்னு அடிக்குது மச்சான், முடியலை மச்சான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதோ பயம் எடுத்துக்கிச்சு. அதான் அந்த வலின்னா சும்மாவா, விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற கேடு கட்டவன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கிறான் மக்களே. ஆனாலும் ரணவ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை நான் வர்றேன், கேமுக்கு வர்றேன் அப்படிங்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க, கேமை பற்றிலாம் நினைக்காத, சிந்திக்காத, நீ பாட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, படுத்து ரெஸ்ட் எடு, வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாஸ்க்கே ஒரு விபரீதமான டாஸ்க் தான். அந்த டாஸ்கில் வந்து இப்படி ஒருத்தனுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதை பண்ணினவனை நம்ம அதுவும் இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வாண்டடாக ஜெஃப்ரி தான் என்ன பண்ணுறான்னா, அவன் உடைய செங்கலை வந்து எடுத்து அதுக்கப்புறம் இவன் போய் அதை தடுக்க போகும்போது தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.